ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். தற்போது மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் உள்ளது. குறிப்பாக உலக வர்த்தகத்தின் முக்கிய வழியாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியதும், அதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையும் உலகையே அச்சுறுத்தி வருகிறது. இந்தச் சூழலில் இரு நாடுகளுடனும் சுமூகமான உறவை பேணும் பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தராக முன்வந்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் இன்று நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் தற்காலிக போர் நிறுத்தம் மற்றும் பொருளாதார தடைகள் நீக்கம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இது வெற்றி பெற்றால் உலக பொருளாதாரம் சீராகும், இல்லையெனில் போர் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. உலகமே மூன்றாம் உலகப் போரின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அமெரிக்காவின் மிரட்டல், மறுபக்கம் ஈரானின் பிடிவாதம். இந்த இரு பெரும் நாடுகளுக்கு இடையே இப்போது ஒரு மின்னல் வேக திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆம், யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாகிஸ்தான் இன்று உலக அரசியலின் மைய புள்ளியாக மாறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய இஸ்லாமாபாத்தில் இன்று ரகசிய பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. இது வெறும் பேச்சுவார்த்தை அல்ல, உலக நாடுகளின் அமைதி மற்றும் பெட்ரோல் விலையை தீர்மானிக்கப் போகும் மிக முக்கியமான சந்திப்பு. இதன் பின்னணி என்ன? பாகிஸ்தான் ஏன் இதை செய்கிறது? விரிவாக பார்ப்போம். முதலில் இந்த மோதல் ஏன் உருவானது என்பதை புரிந்து கொள்வோம். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்ற பிறகு ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தார். இதற்கு பதிலடியாக ஈரான் தனது கடற்படை பலத்தை பயன்படுத்தி ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கியது. உலகிற்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் இந்த வழியாகத்தான் செல்கிறது. இதை மூடினால் உலகமே ஸ்தம்பித்துவிடும். இதை திறக்காவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் இப்போது பாகிஸ்தான் ஒரு சமரச தூதராக உள்ளே வந்துள்ளது. பாகிஸ்தானின் பங்கு. ஏன் பாகிஸ்தான்? ஏன் சவுதி அரேபியாவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ இதை செய்யவில்லை? பாகிஸ்தானுக்கு ஈரான் அண்டை நாடு. அதே சமயம் அமெரிக்காவுடன் பாகிஸ்தானுக்கு நீண்டகால பாதுகாப்பு உறவு உண்டு. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் அந்த நாட்டு இராணுவ தலைமை இரு தரப்பிற்கும் பொதுவான ஒரு நபராக செயல்பட முன்வந்துள்ளனர். இஸ்லாமாபாத்தில் உள்ள செரீனா ஹோட்டலில் இதற்காக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தலைமையிலான குழுவும் ஈரானின் உயர்மட்ட தூதுக்குழுவும் அங்கு முகாமிட்டுள்ளன. பேச்சுவார்த்தையின் 5 முக்கிய அம்சங்கள். இந்த பேச்சுவார்த்தையில் 5 மிக முக்கியமான கோரிக்கைகள் மேசையில் உள்ளன. ஜலசந்தி திறப்பு. அமெரிக்கா முதலில் கேட்பது ஜலசந்தியை உடனடியாக திறந்து கப்பல் போக்குவரத்தை அனுமதிக்க வேண்டும் என்பதுதான். பொருளாதார தடை. ஈரான் தனது எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை அமெரிக்கா முழுமையாக நீக்க வேண்டும் என பிடிவாதம் பிடிக்கிறது. அணுசக்தி கட்டுப்பாடுகள். ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை முடக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் நீண்டகால கோரிக்கை. கைதிகள் பரிமாற்றம். நல்லெண்ண அடிப்படையில் இரு நாடுகளும் பரஸ்பரம் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க பாகிஸ்தான் அழுத்தம் கொடுத்து வருகிறது. தற்காலிக போர் நிறுத்தம். குறைந்தது 30 நாட்களுக்கு எவ்வித தாக்குதலும் நடத்தக்கூடாது என்ற உடன்படிக்கை. இந்த பேச்சுவார்த்தை தோற்றால் என்ன நடக்கும்? கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $150 தாண்டும். இது இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை வரலாறு காணாத அளவில் உயர்த்தும். ஆனால் பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் பங்குச் சந்தைகள் ஏற்றம் காணும், போர் அச்சம் நீங்கும். இந்தியாவிற்கு இது மிகவும் அவசியம். ஏனென்றால் நமது எரிசக்தி தேவையில் பெரும் பகுதி இந்த பிரதேசத்தை சார்ந்தே இருக்கிறது. பாகிஸ்தானின் இந்த முயற்சி உலக வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையுமா அல்லது வெறும் கண்துடைப்பாக போகுமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். உலக அமைதியை விரும்பும் எவரும் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். உங்கள் கருத்து என்ன? பாகிஸ்தானால் இந்த இரு நாடுகளையும் சமாதானப்படுத்த முடியுமா? உங்கள் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.